அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமல செங்கல், அச்சுத அமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கம நகருளானே. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினில் பாதமூலம் பற்றினேன் பதமமூர்த்தி. காரொளி பண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருள தம்மான் அரங்கத்தம்மான் நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 30ஆம் நாள். இன்றுடன் தை மாதம் பூர்த்தியாகிறது. நாளை மாசி மாதம் பிறக்கிறது. மாசி மாதம் தையும் சிறந்த மாதம்னா, தையிலையும் முருகனுக்கு நிறைய விசேஷங்கள்லாம் நடந்து நிறைவாகியிருக்கிறது. அடுத்து மாசியிலையும் நிறைய முருகன் பெருமானுக்கு விசேஷங்கள்லாம் நடக்கும். சிவன் ராத்திரி சிவபெருமானுக்கு மாசியில் ரொம்ப உயர்ந்த நிலையில் எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த மாசியில் சிவன் ராத்திரி காசியில் ரொம்ப சிறப்பானது. நான் 60 சாந்தி பண்ணிட்டு உடனே காசிக்கு போனோம். அன்று சிவராத்திரி அங்கே ஒரு 3 நாள் காசியில் தங்கியிருந்தோம். ஆமாம், அந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதனால் அந்த சிவன் ராத்திரி அங்கே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நல்ல பெரிய யோகிகள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. அது மாதிரி இந்த இப்போ நாளையிலேருந்து மாசி மாதம், அது சிறந்த நாள். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சிறந்த நாள். இன்று பௌர்ணமி தேதி இரவு நேற்று ராத்திரியே வந்துருக்கு பௌர்ணமி. இருந்தாலும் இன்றைக்கி 8:15 வரை இருக்குது. அதனால் இந்த பௌர்ணமி தேதி 8:15க்கு பின்னாடி பிரதமை. ஆயில்ய நட்சத்திரம் 8:32 வரை இருக்குது. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம். ராத்திரி 8:32க்கு பிறகு மக நட்சத்திரம். சித்த யோகம். இந்த 2 நட்சத்திரத்துக்கும் யோகம் சித்த யோகம். புதன்கிழமைக்கு ராகுகாலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 7:30, 9. குளிகன் 10:30 முதல் 12. சூலம் வடக்கு. எப்போதுமே செவ்வாய் புதன் வடக்கே சூலம். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு சூரியன் இன்று வரை தான் அந்த மகரத்தில் இருப்பார். நாளைக்கு அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அதனால் மாசி மாதம் கும்ப மாதம்னு பேர். அதனால் அதுக்கு போயிடுவார். அப்போ சந்திரன் இன்று ராத்திரி வரை 8:30 வரையில் இருப்பார். ஆயிலியம் முடிஞ்ச உடனே மகம் வந்துடுது, சிம்மத்துக்கு போயிடுவார். அதனால் சிம்மத்துக்கு வந்துடுவார். இன்றைக்கி நைட்டே போயிடுவார். அடுத்து செவ்வாய் அங்கே தான் இருக்கார், கொஞ்சம் நாளைக்கு அங்கே தான் இருப்பார். புதன் கும்பத்தில் இருக்கார். சனியுடைய வீட்டில் நட்பு கிரகமான சனி பகவானோடு சேர்ந்து இருக்கார். குரு பகவான் ஒரு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் இப்போ மீனத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கார். சுக்கிரன் நல்ல பவராக இருக்கார். இந்த சுக்கிரன் யாராக இருக்கலாம் நல்லது செய்வார் அப்படின்னா, கன்னி ராசி, மிதன ராசி, மகர ராசி, கும்பராசி. இந்த 4 ராசி 4 லக்கணங்களுக்கு தான் சுக்கிரன் நல்லது செய்வார். அதனால் இந்த கன்னி ராசி, மகர ராசி, மிதுன ராசி, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சம் பெற்றது நிறைவு. அதனால் சுக்கிரன் பலமாக இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அது பொதுவாக இந்த சனி பகவான் எல்லாருக்குமே ஆயுள கொடுக்கக்கூடியவர். அவர் பலமாக இருக்கிறது நல்லது. ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். அன்பான நேயர்களை, இன்று நமக்கு இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அதனால் ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கெல்லாம் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்துல இருக்கார்.
சந்திரன் 4ஆம் அதிபதி வந்து 4லே இருக்கார் ஆட்சியில், ராத்திரி 8-12 வரை அதில் இருப்பார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போடுவார். அதுவும் நல்லது தான். இன்றும் சந்திரன் நல்ல இடத்துல இருக்கார், நாளைக்கும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3 அமைப்பும் மேஷராசிக்கு நல்லது. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக காரியத்தை செய்யுங்க, அவசரப்படாமல் பண்ணுங்க. நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஜென்ம குரு, அதனால் இந்த ஜென்ம குரு ஏதாவது தேவையில்லாமல் மூளைக்கு வேலையை கொடுப்பாரு, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், இடம் மாற்றங்களை கொடுப்பாரு. இந்த இடம் மாற்றங்களே எத்தனையோ வகை இருக்குது. வாடகை வீட்டிலேருந்தால் இன்னொரு வீட்டுக்கு போகிறது, வாடகை வீட்டிலேருந்தால் சொந்த வீடு கட்டிக்கு போகிறது, வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வருது, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறது, பதவி மாற்றங்கள் கிடைக்கிறது. நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் சொந்த ஊருக்கு பக்கத்தில் கேட்டிருப்போம், கிடைக்காது, இப்போ கிடைச்சிடும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடம் மாற்றங்களே கொடுப்பார். அந்த இடம் மாற்றம் நல்ல விதமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துங்க. உங்களுக்கு வந்து சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கார், பிரமாதமாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார். ஆனால் ராசிநாதன் உச்சம் பெற்று 11ல் இருக்கார். அதே ராசிநாதன் 6ஆம் அதிபதியாக இருக்கார். 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதனால் சுக்கிரன் உச்சம் பெற்றது அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்தில் ராசியில் செவ்வாய் இருக்கார். அது ரெண்டுமே நன்மை இல்லை. 2ஆம் அதிபதி சந்திரன் 2ல் இருக்கிறதுனால பொருளாதார கஷ்டம் வந்துடாது. சுக்கிரன் வந்து 5 கூட போய் உச்சம் பெற்று 10ல் இருக்கார். சுக்கிரனும் ராகு 10ஆம் இடத்துல போது தொழில் சாதனம் நல்லா இருக்கும், செலவு நிறையா நடக்கும். அதனால் தொழில் நன்றாக இருக்கும், கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்களை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். ராத்திரி வரையும் இதில் இருப்பார். ராத்திரி 8:30க்கு மேலே அந்த அடுத்த பக்கம் நகர்ந்து போக போகிறாரு. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு பலமாக இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். இது சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. அடுத்து சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் பலமாக இல்லை, அதனால் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஏதாவது சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதில் உங்களுக்கு குருவும் வந்து சுக்கிரன் வந்து 8ல் போய் மறைஞ்சிட்டார், அது ஒரு நல்லது. 7ல் சனி இருக்குது, 8ல் ராகு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையானவர் தான், தப்பு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் கவனம் தேவை. கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு 8ஆம் இடத்துல சனின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல நிறைவு. சனி பகவான் 6ல் இருக்கார். 3, 6, 11 பாவர் நன்று. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ராசிக்கு லக்னத்துக்கு. இதில் வந்து பாவகிரகம் இருந்தால் நல்லதுமா. இப்போ ராசிக்கு வந்து 11, 6ல் சனி இருப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் கன்னி ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். பார்த்து யோசனை பண்ணி நிதானமாக உங்களுக்கு என்னென்ன நல்லது தேவையோ அதை பூரா செஞ்சுக்கோங்க. அடுத்து துளாராசி என்பவர்களை துலாம் என்றால் திராசு. திராசு எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அது மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க, துலா லக்னத்தில் பிறந்தவங்க கரெக்டாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு பேர். அதனால் நீங்கள் தவறு பண்ண மாட்டீங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதுசாக முதலீடு செய்யாதீங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்குது. அதனால் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எதுவும் பண்ணால் நடக்காது. பழைய காரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு தொழில் பண்ணுறீங்களா அதை அப்படியே பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஒரு தொழிலை பண்ணுவோன்னா அப்போ போயிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, எடுத்தோன்னா டபக்குன்னு கோபம் வந்துடும். அதனால் இப்போ அப்படிலாம் இல்லாமல் பார்த்து நிதானமாக நேரம் நன்றாக இருக்கிறது, நல்லதெல்லாம் நடக்கும். குருபவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அவருடைய பார்வைகளும் நல்ல சிறப்பாக இருக்குது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை கவனமாக உங்களுடைய காயை நகட்டுமோ, நல்லது நடக்கும். தனுசு ராசி என்பவர்களை கெட்டிக்காரங்க, நீங்கள் திறமையானவங்க. ஆனால் அவங்க திறமை வந்து இப்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டால் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியம் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் சரியில்லை. இருந்தாலும் சனி 3ல் இருக்கார், ராகு 4ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும்.
ஆறுக்கூடியவன் பலமாக இருக்கக்கூடாது, எதிர்ப்பும் இருக்கும், நோய் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு, 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 இருக்கிறது, குரு 5ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, அது நல்லது. ஆனால் 3ல் இருக்கார், மறைவு என்று பொருள். இருப்பினும் உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, 7 இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7 ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அதில் சம்மதம் இல்லை. அப்போ சனி பகவான் நீதிமான், நேர்மையானவன், தவறு செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வீட்டுக்கு மட்டும் அவர் நல்லது செஞ்சாருன்னா பாக்கி பேரெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கெடுதல் பண்ணாருன்னா என்ன நீதிமான்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாரும் சொல்கிறாங்க, மகரம் கும்பத்துக்கு சனி கெடுதலை பண்ணாது, ரிஷபராசிக்கு நட்பு கிரகம் அதனால கெடுதல் பண்ணாது, துளாராசிக்கு நட்பு கிரகம் கெடுதல் பண்ணாது. அது 7.5 சனி கிடையாது, சனி தசைக்கு தான். 7.5 சனிக்கு அந்த மாதிரிலாம் கருத்து சொல்லக்கூடாது. 7.5 சனி பொதுவானது, எல்லா மனிதருக்கும் 7 வரும். ஆனால் சனி தசை எல்லாருக்கும் வருமானு சொல்ல முடியாது, சுக்கிர தசை எல்லாருக்கும் வருமானு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு திசைகள் அவங்க பிறக்கின்ற நேரங்களை பொறுத்து அந்த திசைகள் வரும். அதனால் இந்த மகர ராசி, கும்பராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் கும்பராசி என்பவர்களுக்கும் 7 இருக்கிறது, அதே மாதிரி மீன ராசி என்பவர்களுக்கும் 7 இருக்கிறது. இந்த 7 அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுலாம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களே, 7 இருக்கிறதுனால சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். எள்ளு சாதம் நைவேத்தியம் சனி பகவானுக்கு செய்து காக்கைக்கு வைங்கோ. கிடைச்சா வன்னி பத்திரம் கிடைச்சது, அதனால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். சனி பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு நல்லருள் செய்வார். அதாவது இறை வழிபாடு, நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த இறை வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். ஒரு நேற்று ஒருத்தர் எனக்கு பரமக்குடியிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தில் அந்தந்த சிவாச்சாரியார் இந்த சின்னச்சேலம்ங்கிற ஊர்லேருந்து தலைமையேற்றுக்கிட்டு ஒரு சிவாச்சாரியார் பண்ணியிருக்காரு. அந்த சிவாச்சாரியார் பிரமாதமாக பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினேன். ரொம்ப எனக்கு முன்னாடியே நான் சிவாச்சாரியார் மேலே, பிராமணர் மேலே எனக்கு தனி மரியாதை உண்டு. அந்த சிவாச்சாரியார் முறைப்படி, ஆகம முறைப்படி அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. பிராமணர்களுடைய சேவை நாட்டுக்கு, மக்களுக்கு தேவை என்பதை நான் இன்று முழுமையாக உணர்ந்து கொண்டேன் சொல்லி அவங்க அந்த விவேகானந்தருடைய ஆசிரமம் வச்சுருக்காங்க. அதிலேருந்து அந்த சிவாச்சாரியாருக்கு வஸ்திரமும் தட்சணையும் நாங்கள் 10 பேர் சேர்ந்து கொண்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதனால் அவர் எதை உணர்ந்திருக்கிறார் பாருங்க, சிவாச்சாரியார் பிராமணர்களுடைய சேவை நாட்டுக்கு தேவை என்று அவர் உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு நல்ல ஒரு நகைக்கடை வியாபாரி அவர் பேர் முருகன்னு பேர், பரமக்குடியில் இருக்கார். அவர் நமக்கு நெருங்கிய நண்பர். அவர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா ரொம்ப பெருமை, அதனால் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை அந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு பாராட்டு மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமை அடைகின்றேன். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஐயா. அந்த சின்னச்சேலத்தில் ஸ்ரீநாத்னு ஒரு சிவாச்சாரியார், அவர் நமக்கு உறவுக்காரர் தான். இருந்தாலும் அவர் நல்ல இந்த வயசுலேயே அவர் நல்லா பண்ணியிருக்கார். பரமக்குடி பெரிய டவுனு, அங்கே நிறைய சிவாச்சாரியெலாம் பக்கத்துலலாம் இருக்காங்க. அதுக்கு இடையில இவர் போய் அந்த முத்தாலம்மன்னு ஒரு கோவில், அந்த கோவிலில் அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்தில் அவருக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் திருப்பரங்குன்ற சிவாச்சாரியார் வந்திருக்காரு, ஒரு நாள் புள்ளாயிரப்பட்டி சிவாச்சாரியார் வந்திருக்காரு. அந்த இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்து குடமுழுக்கு விழாவில் கலந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பிராமணர்களுடைய தேவை நாட்டுக்கு சேவை, நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தணன் என்பவன் அறவோன், இந்த அந்தணன் என்பது அறம் செய்கின்றவன் சொல்லலாம். அறம் செய்கின்றவர் பூரா அந்தணன், இது வள்ளுவனுடைய கருத்து. அறம் பண்ணுகின்றவர்கள் பூரா, தர்மம் செய்கின்ற பூரா அந்தணன் என்று சொன்னாங்க. அதனால் அன்பான நேயர்களை நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்மளால் முடிஞ்சது நேர்மையாக செய்கிற தொழிலில் நன்றாக தவறு இல்லாமல் அன்போடு பக்தியோடு
வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு இறைவன் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு நல்லருள் செய்வார். கஷ்டம் என்பது அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீதி சாரம்னு ஒரு மூல நூல், அது அது வந்து அதில் ஒரு பாடல் இருக்குது, தத்துவ நிதின்னு போட்டிருக்கிறதுல. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். எவ்வளோ பெரிய கருத்து பாருங்க. அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைதான். அது யாராருக்கு என்னென்ன நடக்குங்கிற போது நம்முடைய அன்னையினுடைய கருவறையிலே நம்மளை நிர்ணயிக்கப்பட்டது. அந்த கருத்தை வந்து யாராலும் மாற்ற முடியாதுட்டாங்க. அதனால் இது வந்து நிறைய இருக்குது, விளக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அவரவருக்கு எது எப்பப்போ நடக்குமோ அது நடக்கும். அதில் நாம் கொஞ்சம் நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டோமையானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனை தரும், ஒரு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நமக்கு கடைசி வரையும் நமக்கு வந்து நம்முடைய பயணம் சிரமம் இருக்கும், தடைப்படாது. கஷ்டம் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் காரியங்கள் தடைப்பட்டுறாது, நல்ல விதமாக நடக்கும். அதுக்கு காரணம் என்னடா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன்கடன் அடியனையும் தாங்குதல். என்னுடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பது. இப்போ ஒரு 80 வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம போய் என்ன பணியை பண்ண முடியும்? ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலை வந்து முறையாக நம்ம செஞ்சோம்னா அதுவே பணி தான். நேர்மையாக நமக்கு தெரிஞ்சதை மக்களுக்கெல்லாம் சொல்லி நல்லா பண்ணோம்னா அதுவே பெரிய பணி தான். அதனால் சும்மா பண்ணலை. இப்போ ஜாதகம் பார்க்குறோம்னா காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம். ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 5000 ரூபா கொண்டு வாங்குகிறோம், 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரையும் வாங்குகிறோம். நான் ஆரம்பத்தில் ஜாதகம் பார்ப்போம்னு பார்க்குறது 10 ரூபா. ஆமாம், 10 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி காசு மக்கள்கிட்ட வாங்க முடியும் கிராமங்களில். அதுக்கு மேலெலாம் வாங்க முடியாது. 10 ரூபாய்னா 10 ஜாதகம் ஒரு நாளைக்கு பார்த்தா 100 ரூபா, 100 ரூபாய் பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேலே சமானம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது. அதனால் நம்ம வாங்குகிற காசை வாங்கிட்டு தான் நம்ம தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் காசை வாங்கிட்டு செய்கிற போது கடமையை முறையாக செய்தோமையானால் நமக்கு இறைவன் நல்ல வழி காட்டுவார். அதுக்கு தான் சொன்னால் என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன்கடன் அடியனையும் தாங்குதல். உன்னுடைய கடன் வந்து என்னை தாங்குதல், ஆனால் என்னுடைய கடன் உனக்கு பணி செய்து கிடப்பதே. அப்படின்னா பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு. இப்போ நம்ம கோயிலில் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியலை, நடக்க முடியல, கோயிலில் போய் சாமிக்கு தொண்டு பண்ண முடியலை, கூட்ட முடியல, பெருக்க முடியல. என்ன பண்ணுறது? நம்மளால் முடிஞ்சது கோயிலுக்கு போய் மெதுவாக நடந்து போய் அந்த விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அப்பா இதாப்பா என்னால் முடியும் அப்படின்னு நம்ம அவரை பார்த்துட்டு தினம் வந்தோம்னாலே அதுவே போதுமானது. அதனால் அந்த பணி என்பது நிறைவாக செய்யணும். நம்ம செய்கிற தொழிலில் நல்ல கவனமாக நம்ம செய்தோமையானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும், நம்ம சுகமாக வாழலாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி நம்மளை இறைவன் வந்து ஆட்கொள்வார். அன்பான நேயர்களை, நாம் வந்து ஒரு நேற்று வந்து அவர் அந்த முருகன் அவர் பேர், அவர் என்கிட்ட பேசுகிற போது எனக்கு மன நிறைவாக இருந்தது. அதனால் நான் வந்து அந்த ஸ்ரீநாத்துங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடையாது, இல்லைன்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பாராட்டியிருப்பேன். பிரமாதமாக பண்ணிட கும்பாபிஷேகம்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ப்பா, ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு. அவருடைய நம்பர்லாம் கிடையாதுன்ட்டு. அதனால் அவர் மேன்மேலும் வளரணும், ஒரு நல்ல பேரை, இது மாதிரி நிறையா கும்பாபிஷேகங்களாக அவர் பண்ணணும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அடிக்கணும், இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் வந்து ஒரு நல்லருள் பெறணும். அதனால் செய்கிற தொழிலை நேர்மையாக செய்யணும். எல்லோரும் இறைவன் அருளால் எல்லோரும் சிறப்பாக வாழணும் என்று சொல்லி, இந்த முக்கியமான நாள் இன்று பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி அன்றைக்கி அம்மனை வணங்கக்கூடிய தாய் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த தாயை வணங்கக்கூடிய நாள். நேற்று முருகனை வணங்கக்கூடிய நாள், இன்று பராசக்தியை வணங்கக்கூடிய நாள். அதனால் நம்ம அந்த தாயை இன்று வணங்கி அந்த பராசக்தியினுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.